இன்றைக்கி நான் எங்கே ஈரேன்டா ஸ்ரீலங்காவில் மகரகமன்ற இடத்துல ஈரேன். நான் இன்றைக்கி இதுதான் என் கெஸ்ட் ஹவுஸ் வீடு. இந்த வீட்டில் இருந்து நான் இப்போ போகிறேன் கடைக்கு. இப்போ எனக்கு டீ சாப்பிட வேண்டியதுக்காக ஏதாவது சாப்பிட வாங்குறதுக்காக வேண்டி நான் கடைக்கு போகிறேன். பாருங்கள் எப்படி ரோட்டுகள் இருக்குதுன்னு, அருமையாக இருக்குது. எப்படி பாருங்கள், இது ஸ்ரீலங்காவில் கொழும்பு மகரகமன்ற பிரதேசம்தான். இப்போ நான் கடைக்கு போக வேண்டியது கேஸ், இப்போது ஒரு 500 கிலோமீட்டர் போகணும் கடைக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு 500 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதாக இருக்குது கடைக்கு. ரொம்ப தூரமாக இருக்குது கேஸ். ரோட்டில் போய்கொண்டேன். இப்போ பாருங்கள், நிறைய தூரமாக இருக்குது கேஸ். இப்போ ரோட்டில் 500 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. ரோட்டில் இன்றைக்கி கடைகளெல்லாம் மூடப்பட்டிருக்குது. ஏண்டா இந்த ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே, அதனால் கடைகளெல்லாம் மூடி. பாருங்கள் கேஸ், இதுதான் ரோட் கேஸ். எப்படி இருக்குது இந்த பேங்க் எல்லாம் இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள பேங்க்குகள். இந்த ரோட்டில் இப்போ நான் நடந்து போக வேண்டியது இந்த கடைக்கு. பாருங்க, இந்த கடைகள் இருக்குது, மற்றது இந்த காஃபி ஷாப்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பேக்கரிஸ், மற்றது எல்லாமே கடைகள் எல்லாம் கிட்ட இருக்குது. இந்த ரோட்டில் அருமையாக இருக்குது. எல்லா வகையான கடைகளும் இருக்குது. கேஎஃப்சி, ஃபுட் சிட்டி, மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது இந்த ரோட்டில். இப்போ நான் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குது ரோட். இதுதான் ஸ்ரீலங்காவில் மகரகம ஊர். வந்திருக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நான் சுகர் எடுக்க வேண்டியதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். அதையும் கொஞ்சம் நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. இது அங்குள்ள சூப்பர் மார்க்கெட். இன்றைக்கி அவ்வளோக்கு ஜனமே இல்லை, இன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவல்னால. நான் அதையும் காட்டுறேன் வீடியோவில் எப்படி இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட். ஓகே, நான் சுகர் எடுத்தாச்சு. சுகரோட விலையை பாருங்கள், இதை எடுத்தாச்சு. நான் இப்போ சுகருக்கு காசு கட்டி பில் பே பண்ணேன். சுகர் எடுத்தாச்சு. இப்போ நான் பன் ஏதாவது எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போகிறேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம்னு கடைக்கு போகிறேன். பன் மொகுத்னித்த இவரை சுகர் வாங்கியாச்சு. கடைகளில் பன் எதுவுமே இல்லை. எல்லா கடையும் மூடி. ஃபெஸ்டிவல்னால இன்றைக்கி பன் எதுவுமே கடைகளில் இல்லை சாப்பிட்றதுக்கு. இப்போ சன்சீல்ன்ற ஒரு பேக்கரி வந்து அதுக்கு போகிறேன் இப்போ பன் வாங்க வேண்டியதுக்காக. இதுதான் ரோட்டில் இப்போ போக வேண்டியது. நான் போகிறேன். இப்போ ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போக வேண்டியது. யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வாகனத்தில் யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. எல்லா பேக்கரி எல்லாம் க்ளோஸ்.
ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயிலும் கூடவாக இருக்குது. வெயில் தான் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் இப்போ 1 வீக்காக மழையே இல்லை. வெயில் கடும் சூடாக இருக்குது. ஆனால் அதில் தான் நடந்து ரோட்டில் போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப தூரமாக இருக்குது. எல்லா கடையுமே க்ளோஸாக இருக்குது. எல்லா கடையுமே க்ளோஸ். இன்றைக்கி ஃபெஸ்டிவல்னால எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்குது. அதனால தான், இல்லைன்னா கடையெல்லாம் திறந்திருக்கும். சொப்பெல்லாம் பேக்கரி ஹோட்டலெல்லாம் திறந்திருக்கும். ரோட்டை க்ராஸ் பண்ண போகிற என்னடா பயமாக இருக்குது. அதுவும் வாகனம் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் சன்ஹில் பேக்கரின்ட்டு இந்த இது வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வரலாம் இதை பார்த்து. இதுக்கு தான் நான் போக போகிறேன். சன்ஹில் பேக்கரி பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் டூரிஸ்ட் பேக்கரி தான். ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்க்கலாம். ரைஸ் சோறுகள்லாம் எடுக்கிறதெல்லாம் மிச்சம் கஷ்டம் இல்லை. ஏன்னா சோறெல்லாம் இந்த டைமில் இருக்காது. ரைஸ் சம்மந்தப்பட்ட ரைஸ் அதுகள் இருக்காது. இப்போ ஏதாவது ப்ரெட்டு இல்லைன்னா பன் ஏதாவது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த டைமில் எல்லாம் லீவுனால சோறுகள்லாம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ரைஸும் கறி வேணும்னே எல்லாம் வேணும்னே ඔච්චර වෙලාවෙ ඇයි? ඔල වෙයි. මේ රයිස් ඇන් කරි ප්‍රයිස් කොහමද? එළවලු චිකන්ද? එළවලු විතර? நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பன் எடுக்கல. ஏன்னா எல்லாமே சோறு எல்லாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை பன் வந்து நாலு பன் இருக்குது உள்ள. இதோட ப்ரைஸ் என்னன்னா 200 ரூபா. இது பர்கர் பன். இதை பர்கராகவும் சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டும் சாப்பிடலாம்.
ඔක ඩේට් එක හරියද? பிரெட்டு தான் வாங்கினேன், பன் தான் வாங்கினேன். ஏன்னா ரைஸ் சோரன் கறி எல்லாம் வரதுக்கு லேட் ஆகும் போல். வாங்கியாச்சு. இப்போ நான் போகிறேன். இப்போ நான் வரும்போது வந்த ரோடு ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் தூரமாகுது. இப்போ இந்த பேக்கரியிலிருந்து சுற்றி இது ஷார்ட்கட்டு. இது வந்து ஒரு கிட்ட என் கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு 2 மினிட்ஸில் நடந்து போகலாம். ஒரு ஷார்ட்கட்டில் தான் நான் இப்போ போகிறேன். இதெல்லாம் வீடு ஸ்ரீலங்கா, எல்லாமே மாளிகையான வீடுகளை நீங்கள் பார்க்கலாம். வீடுகள் ஐயோ ரொம்ப சூடாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது. வெயில் நடந்து போகிறதுனாலே வெறுப்பாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வீடுகள் தான். இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இதெல்லாமே வீடுகள். இங்கே ஒரு நேச்சர்ஸ் ஒரு ஆயுர்வேத ஒரு டாக்டர் வந்து ஒரு வைத்தியமாக பண்ணுற ஒரு இடம் தான் இது. இது வந்து பழைய டாக்டர்மார் மருந்துகளை செய்யக்கூடிய இடம் ஒன்றை தான் நான் இப்போ பார்த்து நான் காட்டினேன். அந்த கேட்டோட ஃபோட்டோவை காட்டினேன். ஓகே, நான் இப்போ போகிறது என் அந்த கெஸ்ட் ஹவுஸோட வீடு அந்த கேட் விளங்குது. அந்த ரெட் கலர் கேட் அதுதான் விளங்குறது. இந்த இடத்து தான் என் வீடு, கெஸ்ட் ஹவுஸ். இங்கே பாருங்கள், ஒரு மொண்டசோரி ஸ்கூல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகே கேஸ், நான் எனக்கு கெஸ்ட் ஹவுஸையே வந்து வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ தண்ணியை சூடாக்கி ஒரு டீ ஒன்று சாப்பிட போகிறேன். நாங்கள் இப்போ தண்ணி எப்படி சூடாக்க போகிறேன்றதை பாருங்கள். இப்போ இது பாருங்கள், சில்வர். இது வாங்கிட்டு வந்து ஒரிஜினல் சில்வர். ஸ்ரீலங்காவில் 800 ரூபா இதோட ப்ரைஸ். ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு 800 ரூபா. இதில் தண்ணியை சூடாக்குறதுக்காக ஒரிஜினல் சில்வர் இந்த கப். ஓகே, இந்த தண்ணியை இப்போ சூடாக போகிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியை சூடாக்கி இப்போ தண்ணி சூடாகும். இப்போ தேத்தனி டீ ஊற்ற போகிறேன் நான்.